எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் லெஷர். லெஷர் அப்படின்ற அந்த போயம் புக் பேக்ல தான் இருக்கும். நீங்க இண்டெக்ஸ்ல பார்க்க முடியாது. பேஜ் நம்பர் 21ல இருக்கும். லெஷர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதோட மீனிங் என்னன்னா ஃப்ரீ டைம்ல நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா நமக்காக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்குவோம் இல்லையா, அதுதான் இதோட மீனிங். லெஷர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீ டைம், அவ்வளவுதான். இந்த போயமோட ஆத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வில்லியம் ஹென்ரி டேவிஸ். வாங்க போயம்குள்ள போலாம். What is this life if full of care? We have no time to stand and stare. Okay, போயமோட ஸ்டார்டிங்லேயே பாருங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர். கேர் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்புறம் டியூட்டிஸ், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதெல்லாமே தான் இண்டிகேட் பண்ணுது கேர் அப்படின்றது. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து எதையாச்சும் பத்தி நான் கேர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸ்டேர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நின்று ஒரு விஷயத்த நல்லா உத்து பாக்குறது, கவனிக்கிறது. ஓகேங்களா, ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்த நோட் பண்ணி பார்க்க கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு டைம் இல்லை. No time to stand beneath the boughs and stare all as long as sheep or cows. இங்க beneath the boughs அப்படின்னா ஒண்ணும் இல்ல. boughs அப்படின்றது மரத்தோடைய கொம்புகள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய கிளைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடியில நின்று இந்த ஆடு மாடுகள்லாம் வந்து நீங்க ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேசஸ்ல வில்லேஜ் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா மேய்ஞ்சிட்டு இருக்கும். மேய்ஞ்சிட்டு பொறுமையா எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா போகும். அதை வந்து கம்பேர் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளால ஒரு இந்த நேச்சரை வந்து நின்று மரத்துக்கடியில நின்று எதையுமே உத்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றாங்க. நோ டைம் டு see when woods we pass. woods we pass அப்படின்னா ஒண்ணு இல்ல, woods அப்படின்றதுக்கான மீனிங் வந்து ஃபாரஸ்ட், அதாவது நிறைய மரங்கள்லாம் இருக்கிற பிளேஸ் தான் வந்து woods அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி woods, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் உள்ள பிளேஸ் நம்ம கடந்து போகும்போது where squirrels hide their nuts in grass. இந்த ஸ்குரல்ஸ், அணில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுமா, நட்ஸ் சின்ன சின்ன நட்ஸ் எல்லாம் வந்து கிராஸுக்கு அடியில வச்சு மறைச்சு வச்சுக்கோமா, ஹைட் பண்ணிக்கோங்களாம். அதாவது ரெய்னி சீசன்ல பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபுட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு அதை ஹைட் பண்ணி வச்சுக்கோமா. அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிற அழகை நம்மளால ரசிக்க முடியலையே, நின்று பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றாரு. நோ டைம் டு see in broad daylight, streams full of stars like skies at night. இங்க பாருங்க, இந்த ரெண்டு லைன்ல ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிராட் டே லைட். டே லைட் அப்படின்னா பட்ட பகல்ல. ஓகேங்களா, ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கைஸ் அட் நைட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இந்த ஓடைகள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வாட்டர் பாடிஸ், அந்த டே டைம்ல சன்லைட்டோட வெளிச்சம் அந்த ஓடையில படும்போது அழகா ஸ்டார்ஸ் வந்து மின்ற மாதிரி இருக்கான். அது எப்படின்னா, நைட் டைம்ல ஸ்டார்ஸ் எப்படி வானத்துல ஸ்கைல மின்னுமோ அந்த மாதிரி டே டைம்ல சன் வந்து விழறது அந்த ஓடையில அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பியூட்டியை கூட நம்மளால பார்க்கறதுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. No time to turn at beauty's glance and watch her feet how they can dance. இங்க watch her feet அப்படின்றது நேச்சரை தான் வந்து ஒரு டான்சிங் கேர்ள் மாதிரி உவமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த டான்சிங் கேர்ள் ஆன நேச்சரை அழகா ஆடுது, அந்த அழகை என்னால நம்மளால ரசிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதாவது பியூட்டிஸ் கிளான்ஸ் அப்படின்னா, கிளான்ஸ் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் பாக்குறது, அந்த அழகை சும்மா ஒரு பார்வை கூட நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நோ டைம் டு வெயிட் till her mouth can enrich that smile her eyes begin. அதாவது இப்போ நம்மளோட நேச்சருடைய அழகதான் வந்து ஸ்மைலுக்கு உவமைப்படுத்திருப்பாங்க. இப்போ நேச்சரோட அழகை எப்படி நம்மளால பொறுமையா பார்க்க முடியலையோ அதே மாதிரி ஒருத்தவங்க சிரிக்கும் போது பாத்துக்கோங்க, நம்மளோட ஸ்மைல் வந்து எப்பயுமே வந்து கண்ணுல இருந்து மவுத் வரைக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அந்த ஸ்மைல் வந்து பொறுமையா தான் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பொறுமையா ஸ்ப்ரெட் ஆகுறத கூட நம்மளால நின்று அதை ஃபுல்லா ரசிக்க முடியல, அந்த அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. A poor life this is if full of care, we have no time to stand and stare. Poor life this is அப்படின்னா ஏழ்மையான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ரொம்ப சாரோஃபுல்லான, ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கை. ஓகேங்களா, சாரோஃபுல், வரிங், அந்த மாதிரி சொல்லலாம். வரிங் லைஃப், அதாவது எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து வரி பண்ணிட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும். நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, டென்ஷன் இருக்கு, ஃபேமிலி டியூட்டிஸ் இருக்கு, இதை பத்திலாம் வரி பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர இந்த நேச்சரை நம்மளை சுத்தி இருக்கிற சில விஷயங்களை நம்மளால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த போயம் சொல்லி முடிச்சிருப்பாங்க.
கடைசியில இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, வாட் இஸ் திஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா த புவர் லைஃப் இஸ் திஸ், இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வரிங்கான வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி மற்றது எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த போயம். இந்த போயம்ல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, வாட் இஸ் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. சோ யார்கிட்டயும் எந்த பதிலையும் எதிர்பார்க்காம அது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸா இருக்கு. சோ அது ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ல வரும். நெக்ஸ்ட் லைக் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா சிமிலி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது ஆஸ் லைக், ஆஸ் லைக் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒண்ணுக்கு இன்னொன்னு கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அங்க அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. நெக்ஸ்ட் ஹேர் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேச்சரை தான் வந்து ஒரு கேர்ள் மாதிரி உவமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சோ இங்க பர்சானிபிகேஷன் பாருங்க. இங்க வந்து நேச்சர் தான் வந்து சிமிலி ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதாவது இப்போ இங்க மெட்டஃபாருக்கும் சிமிலிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மெட்டஃபார்ல வந்து இந்த மாதிரி ஆஸ் லைக் எதுவுமே யூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணுவாங்க. மெட்டஃபார்ல சிமிலில டைரக்டா இதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து மெட்டஃபார்ல வரும். அதான் இந்த போயம். இந்த போயம்ல பாத்தீங்கன்னாக்கா ஹென்ரி வில்லியம் டேவிஸை பத்தி எதுவுமே பெருசா கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அவரை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் பார்த்துடலாம், போயமோட சம்மரியும் அப்படியே பார்த்துடலாம். ஹென்ரி வில்லியம் டேவிஸ் அவருடைய பர்த் டேட் பார்த்துக்கோங்க, 3rd July 1871 to 26 September 1940. வெல்ஷ் போயட். இவர் வந்து ஒரு வெல்ஷ் போயட் அண்ட் ரைட்டர். இவர் வந்து ஒரு டிராம்பா தான் இருந்திருக்காரு. டிராம்ப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாடோடியா இருந்திருக்காரு. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டு அதே மாதிரிதான் அவருடைய பிளேஸ், அவருக்குன்னு ஒரு பெர்மனண்டான பிளேஸே இருக்காது. அந்த மாதிரிதான் அவர் லைஃப் ஃபுல்லாவே வந்து இது பண்ணிருக்காரு. பிளஷர் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன்ல இருந்து தான் லெஷர் எடுத்திருக்காங்க. 1911 இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, லெஷர் அதாவது ஃப்ரீ டைம் உடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. பியூட்டி அண்ட் விஸ்டம் ஆஃப் நேச்சர், இந்த நேச்சருடைய அழகை பத்தி சொல்லியிருப்பாங்க. மாடர்னிட்டி, சிம்பிளிசிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே பாருங்க, லைஃப் வந்து ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ் அண்ட் வரிஸால நிறைஞ்சது. அதாவது கேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா. கேர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரெஸ் வரிஸ். இப்போ நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல பாத்தீங்கன்னாக்கா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு, நாளைக்கு காலேஜ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி நம்ம கேர் பண்ணி நம்ம லைஃப் போகுதே தவிர ஒரு ஃப்ரீயா ஒரு நிம்மதியா ஒரு இடத்துல நம்மளால உட்காரவே முடியல இல்லையா. சோ அதுதான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நோ டைம் டு ரிலாக்ஸ் அண்டர் ட்ரீஸ் லைக் அனிமல்ஸ். அதாவது ட்ரீஸ் அனிமல்ஸ் மாதிரி நம்மளால ஒரு மரத்துக்கு அடியில் நின்று ரிலாக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷீப்பையும் கவ்வையும் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அனிமல்ஸ் சொல்லிட்டு. சோ இவங்களையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோ டைம் டு see squirrels hide their nuts in grass. ஆல்சோ இந்த ஃபாரஸ்ட் சைட்ல நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது ஸ்குரல்ஸ் வந்து நட்ஸை வந்து கிராஸுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருப்போம், அதை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டே லைட் ஸ்ட்ரீம் ஸ்பார்க்கிள். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா ஹிண்ட் மாதிரி. இந்த போயம் ஃபுல்லாவே நீங்க ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைம்ல எப்படி ஸ்ட்ரீம்ஸ்ல அந்த சன்லைட்டோட வெளிச்சம் வந்து படும்போது ஒரு ஷைன் உண்டாகுதோ, அதே மாதிரி ஸ்டார்ஸ் வந்து நைட் டைம்ல மின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே டைமையும் நைட் டைமையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க. நேச்சர்ஸ் பியூட்டி வந்து டான்சிங் கேர்ள் கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. அங்க ஹர்ன்ட்டு ஒரு வேர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சோ அதை வச்சு நம்ம கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நோ டைம் டு see ஸ்மைல் ஸ்லோயிங் க்ரோ. ஒரு ஸ்மைல் வந்து பொறுமையா க்ரோ ஆகுது இல்லையா, மவுத்ல இருந்து ஐஸ் வரைக்கும், அதை நம்மளால பாக்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நோ டைம் டு see ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஓகே, இது ரொம்ப புவர் லைஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வரியிங் லைஃப், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் த போயம். இந்த போயம் நல்லா ரீட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.